ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்வுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பார்க்குக்கு வந்துட்டு போட்டோ ஷூட் தான் போயிட்டு இருக்கோம். அவரை வந்துட்டு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா, அவரை போசா கொடுத்து தள்ளிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த குட்டி வாண்டு வந்து தாத்தாவை போட்டு தொலை பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தொலை பண்ணிட்டு இருக்குமா, டி குட்டி வாண்டு கையில கிடைச்சா அவ்வளவுதான்டா அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் அவனு வந்து மாறி பேரி ஓடிட்டு இருப்பாங்க. அவன் ஸ்பீக்கர் வச்சு ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருப்பானா. அதெல்லாம் பார்த்து ஹாரி வந்து காதை பத்தி உட்காந்துட்டு இருப்பா. இந்த குடும்பத்தை எப்படிதான் நான் சமாளிக்க போறோம், இந்த குட்டி வாண்ட கடைசியில எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் ஒரு போட்டோ ஷூட்ல முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மைண்ட் வாய்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாரு, இதுக்கு மேல இருக்குடா, இதுக்கு மேல நான் வந்துட்டு எப்படியாவது எனக்கு கீழே வேலை பாக்குறேன், என் தம்பி மாதிரி இருக்க பசங்களை எப்படியாவது காப்பாத்துவேன், என் அப்பாவை காப்பாத்துவேன், பாருங்கடா நீங்களா பாக்கதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. சரிதா உன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணு. என்னது அக்ரிமெண்டா, இதெல்லாம் நீங்க முன்னாடி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அது எப்படி, நான் வந்துட்டு என்னோட ரூல்ஸ்ல ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, அதாவது நான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து 3 மடங்கு பெனால்டி கட்டணுமா? ஏன் இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான்லாம் என்னைக்குமே வந்துட்டு வேலைன்னு வந்தா பயங்கரமா வேலை பார்ப்பேன், ப்ரொஃபஷனல் நடந்துப்பேன் தெரியுமில்ல. அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டிருக்கீங்க, நான் உங்களை விட சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ இங்க ஆப்போசிட்ல இருக்கவரு, இங்க பாருங்க மேடம் எதுவா இருந்தாலும் அப்படி சொல்லுவாரு. அதுக்குள்ள நம்ம பார்க்க பரவாயில்ல பரவாயில்ல அவதான் சொல்றாளே அந்த காலம் வந்து டெலீட் பண்ணிடு அப்படி சொல்லிடுவாரு. சோ அதனால இவனும் அதை அடிச்சிருவான். அப்புறம்தான் அவன் சைன் போடுவா. அதை பார்த்துட்டு தாத்தா, என்ன மட்டும் அந்த மொட்டை மல்ல கட்டி போடலன்னா நான் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பேன். ஒண்ணும் இல்லையே. ஆமாப்பா, வயசான காலம், எனக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி போட்டோ ஷூட் லேட் ஆகும்னு. அப்ப காலையிலேயே 2 இட்லி வாயில போட்டு வந்திருப்பேன். இப்போ பாரு எவ்வளவு லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு, வயசான காலத்துல இப்படியாப்பா லேட்டா சாப்பிடுறது, இந்த கிழவா கிடைச்ச சாப்பிடுறா. என்னது இவ்வளவு வந்துட்டு மரியாதைலாம் பேசிட்டு இருக்கீங்க, வயசானவரை போயிட்டீங்க, இப்படியா பேசுறது? ஓகே ஓகே, ஆமா ஆமா கட்டு நம்ம எல்லாம் ஃபேமிலியில நம்ம ஒழுங்கா பேசணும். தம்பிங்களும் உன்னை வந்துட்டு அண்ணின்னு கூப்பிடுவோம், அப்புறம் நம்ம பையன் அம்மான்னு கூப்பிடுவேன், அப்புறம் நான் உன்னை டார்லிங்னு கூப்பிடுவேன். டார்லிங் அது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, வேணா நம்ம ஹனின்னு கூப்பிட்டுக்கலாமா? எனக்கு என்ன தோணுதோ அதை நான் கூப்பிடுவேன். சரி, அப்போ நீ நான் உங்களை ஹனின்னு கூப்பிடுறேன். ஓகே ஓகே. அப்புறம் என் தம்பிங்களெல்லாம் என்னது அதெல்லாமா கூப்பிடணும், நீதான் ப்ரொஃபஷனல் சொன்ன. ஓகே ஓகே, குழந்தைனாரு எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்பா. பர்ஃபெக்ட். அண்ட் இது நம்ம அப்பா, ஸோ அதனால நம்ம அப்பானே கூப்பிட்டாலே போதும் அப்படி சொல்லி இங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இவர் வந்துட்டு ஏதோ ஒரு புல்டோசர் மாதிரி சவுண்டு கேட்கும். எல்லாரும் எங்கிருந்து அந்த சவுண்ட் வருது அப்படி சொல்லி பார்த்தா இவர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட வயிற்றுல இருந்த சவுண்டு வரும். ஆனா அவர் வந்து சாப்பிடாம ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பாரா. டி என்னடா பண்ணிட்டு இருக்க சாப்பிடாம? நான் ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கணும் தெரியுமா, 16 மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதான் இன்னும் டைம் ஆகல, அதான் இன்னும் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கேன், டைம் ஆனதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில டைம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருப்பாரு. ஓகே ஓகே, இப்பதான் எனக்கு வந்துட்டு ஒரு பிளான் கிடைச்சிருக்கு. இனிமேல் நம்ம ஃபேமிலி வந்துட்டு இன்டர்மீடியேட் ஃபேமிலி, அதாவது ஃபேக்கா கிரியேட் பண்ண ஃபேமிலியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கூட்டா இருக்கிறதுனால நம்ம வந்து இன்டர்மீடியேட் ஃபேமிலி தான் நம்ம சொல்ல போறோம். என்னது அப்படி சொல்ல போறோமா? ஆமா ஆமா அதான் சொல்ல போறோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வாவ் சூப்பரா இருக்கு தலைவர், இந்த பிளான் பயங்கரமா இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து கை தட்டிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்க தாத்தாவே எழுந்து நின்று கை தட்டியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவரும் எழுந்து நின்று கை தட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹாரிக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, இது லூசு குடும்பம், அவ்வளவுதான் யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவரை சேர் மேல எழுந்து நின்றுலாம் வந்துட்டு கை தட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் 2 பேர் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அவரா, சரி நான் இன்னைக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ண போறேன், சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீ அப்படியே வந்துட்டு ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோ சரியா? என்ன ஃபார்ம் சப்மிட் பண்ண போறீங்க? ஆமா எதுக்கு இங்க வந்திருக்கோம் நம்ம, ஏன் இந்த 2 வேல்யூ அசெட் எடுத்து கூட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு, நான் இங்கதான் வாழறேன், இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஏன் இப்படி பண்ணீங்க? சரி இங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஆமா என்னோட அக்கா. இங்க பாருங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன், வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஒரு கை பிடிச்சிருவாரு. அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பெனால்ட்டி வேற எடுத்துட்டேன், இப்படி பண்ணக்கூடாது நீ அப்படி சொல்லுவாரு. அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆமா என்ன வச்சு ஒரு ஆள் இப்படி பண்ணா அப்படி சொல்லிட்டு அதனால உங்க அக்கா கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பா. அக்கா எங்க இருக்கீங்க? நான் வந்து இந்த கிளாஸ் சேரத்துக்காக வந்திருக்கேம்மா. அப்படியா, நீ வேலைக்கு போலியா இன்னைக்கு? அதுதான் நான் லீவ் சொல்லியிருந்தேனே. ஓகே ஓகே ஓகேக்கா, வரியா இல்லையா?
அக்கா நான் அப்புறம் பேசுறேன் அப்படி சொல்லிட்டு போனை வச்சிருவா. அப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கு ஃபேமிலியா போயிருப்பாங்களா. இதுல நம்ம ஹாரி வர மூஞ்சி மறைச்சு மறைச்சு போயிட்டு இருப்பா. அப்புறம் இவரு கொண்டு போய் ஃபார்ம் கொடுப்பாரு. ஓ, நீங்க நீங்க தானே அந்த கார் இன்சிடென்ட்ல. ஆமா ஆமா, நான் வந்து மேனேஜர். ஓகே ஓகே, நான் வந்து பார்க், நான் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணதா வந்திருக்கேன். ஆமா, இது என்ன ஃபார்ம் காங்? அதாவது அண்ணி, நம்ம வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபேமிலி. அதாவது கொழுந்தனாரு, இது என்ன ஃபார்மு? அதுவா, இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான ஃபார்ம் அண்ணி. ஓ சரி சரிப்பா. அடுத்து நீங்க அவங்க பேசிட்டு இருக்க. அது சரிதான். இவங்களெல்லாம் எதுக்கு சார் கூட்டு வந்திருக்கீங்க? அதுவா, அது வந்து என்னோட இணை பிரியாத ஒரு ஃபேமிலி. அதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆனா இப்ப எல்லாரும் ஆன்லைன்லயே ஃபார்ம் சப்மிட் பண்றாங்க. நீங்க ஃபேமிலியில கூட்டு வந்து சப்மிட் பண்றீங்க? ஐயோ ஆமா, நாங்க ரொம்பவே வந்துட்டு எப்பவுமே எங்க போனாலும் ஃபேமிலியா தான் போவோம். இங்க பாருங்க என்னோட பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப். அப்புறம் இங்க பாருங்க என் சமத்து பையன். அப்புறம் இது எங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அப்படி சொல்லும்போது ஒரு கையில ஏதாவது பண்ணுவாரா, அமைதியா ஒரு அம்மானத்தை வாங்காத அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இது என்னோட தம்பிங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்ல, அண்ணன் தம்பிங்கெல்லாம் அப்படி சொல்லும்போது ஆமா ஆமா ஒரே மாதிரிதான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இவனுங்க எங்க வீட்டுல எல்லாம் நாலு கார்த்திகை மாதிரி வந்து பாட்டு பாடிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்க நம்ம ஹாரிக்கு தான் ஏன்டா நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மேனேஜரும் அந்த மொத்த குழுவுமே என்னடா ஆச்சு இவனுங்களுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இந்த மேனேஜர் கிட்ட நான் 10,000 வாட்டி சொல்லிட்டேன். எதுக்குதான் நான் வந்து மாசம் மாசம் 20,000 பே பண்ணணும் நான் கேக்குறேன். எதுக்கு பே பண்ணணும்? நான் வந்து ₹1 கூட வந்துட்டு செலவு பண்றது இல்ல. ஜிம்மே நான் வந்து போறது இல்ல. அப்ப எதுக்கு எனக்கு செலவு? மிஸ்டர் சாய், மிஸ்டர் சாய், இங்கதாம்மா இருக்கேன், என்ன வேணும், இந்த வாட்டி என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது மிஸ்டர் சாய்? நான் அப்போதுல சொல்லிட்டு இருக்கல, இந்த அபார்ட்மெண்ட்ல நான் வந்துட்டு சனா யூஸ் பண்றது இல்ல, ஜிம் யூஸ் பண்றது இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் எதுக்கு எனக்கு மாசம் மாசம் 20,000 என்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க? எனக்கெல்லாம் வந்து காசு இருந்து தனியா போகுது உங்களால. இங்க பாருங்க மிஸ் ஜாங், நானும் உங்ககிட்ட 10,000 வாட்டி சொல்லிட்டேன். அது வந்துட்டு ஒரு பேக்கேஜ்ல எல்லாமே சேர்ந்துதான் வரும். அதனால பிரிச்செல்லாம் போட முடியாது மிஸ் ஜாங், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் யூஸ் பண்ணதுக்கு எதுக்கு ஏன் நான் காசு கட்டணும்? ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? இதுக்கு ஒரு நியாயம் யாரும் சொல்றதுக்கு இல்லையா? எப்ப நீங்க தான் உட்காந்துருக்கீங்களா 4 பேரு, கேட்க வேண்டியதானே? ஆமா, உங்களை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. ஓ ஓ, நீங்க தான் அந்த கார் இன்சிடென்ட்ல. ஆமாமா, நான் தான். ஓ, நீங்க ரொம்ப கூலா இருந்தீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கீங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம பாருக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்கா. பின்னாடி நம்ம ஹாரியா, வேற எந்த அந்த அம்மாவுக்கு டேஸ்டே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கடுப்பா உட்காந்துட்டு இருப்பா. நான் தான் பாருக்கு. நான் தான் ஜாங். ஆமா, நீங்க. அவரு வந்துட்டு இப்போ அந்த பில்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷனுக்காக வந்திருக்காரு. ஓ, நீங்களுமா? ஆமா, அவங்கெல்லாம் அதுவா, இது என்னோட இணை பிரியாத ஃபேமிலி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் எழுந்து ஸ்டாண்டர்ட் சொல்லியிருப்பாங்க. இது என்னோட தம்பிங்க, அப்புறம் என் அப்பா, ஒய்ஃப், அப்புறம் என் பையன். ஓகே. ஆனா ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னோடனே எல்லாம் எழுந்து ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்க. கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்கு. சாய், உங்களுக்கு அப்படி தோணல? ஏன் அப்படி தோண போகுது ஜாங்? நீங்க ஏன் இது மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஃபேமிலி இல்லாதவரு எதுக்கு ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து காமிக்க போறாரு. ஏன் தேவையில்லாம கேக்குறீங்க? தேவையில்லாம பேசாதீங்க ஜாங், நீங்க கிளம்பலாம். அப்படியா? சரி, நான் உங்களுக்கு ஆன்லைன்ல ஃபார்ம் அனுப்பியிருந்தேன், நீங்க பாத்தீங்களா? என்ன ஃபார்ம்? அதுதான் நான் பில்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறதுக்கான ஃபார்ம். ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போவேன். ஆனாலும் உங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இல்ல? அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா அப்படி சொல்லிட்டு இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்து சபத வேலை சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹாரியும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாருன்னா, சரிங்க பாரு, நான் வந்துட்டு உங்ககிட்ட கிளியரா எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் அந்த எலெக்ஷன்ல இருந்து நிக்கிறதா வந்து முக்கியமான விஷயம். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க அந்த எலெக்ஷன்ல நிக்கிறீங்க? நின்னே ஆகணுமா? ஏன்னா என்கிட்ட வந்துட்டு லீடர்ஷிப் ஸ்கில்ல நிறைய இருக்கு, அதனால கண்டிப்பா எலெக்ஷன் நின்னே ஆகணும். ஐயோ கடவுளே, லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பா. ஏன் எங்கிட்ட லீடர்ஷிப் ஸ்கில் இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம், அந்த எலெக்ஷன் நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா ஒரு போனஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஓ சூப்பர், கண்டிப்பா நீங்க தான் நிக்கிறீங்க, நீங்க தான் ஜெயிக்கிறீங்க பாருங்க நீங்க. சரி 6 மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுவா. கிளம்பும் போது அவரு வேற, அண்ணி அண்ணி பாத்து போங்க அண்ணி, நீங்க பாத்து போங்க அண்ணி, ஓகே கொழுதுனாரு, ஓகே கொழுதுனாரு அப்படி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிட்டு இருப்பா.
இந்த உலகத்துல எவ்வளவோ அபார்ட்மெண்ட் இருக்கு. போய் போய் எங்க வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. அந்த ட்ரூ வேல்யூ அசெட் அபார்ட்மெண்டா கிடைச்சது. கடவுளே, ஒரு நாள் என் அக்காவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கொண்டுடுவா. அவ கொல்லதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு வந்துட்டு இருப்பாளா. பார்த்தா வந்துட்டு ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு ஏதோ கிரிமினல் தலைமை யோசிச்சுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுல போயிட்டு, என்னடி சொல்ற, என்ன இப்ப வந்து பிரான்ஸ் போக சொல்றியா? அப்ப இங்க இருக்க வேலை? அக்கா, ஏன் இப்ப யோசிக்கிற? அதான் நான் இருக்கேன்ல. அதான் காசுடி. காசுலாம் மேட்டர் அதான்மா. அதாவது நான் லாயர்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. என்னமோ சொல்ற. ஆனா இவனுங்க லீவ் தருவானுங்களே தெரியலையே. அக்கா, இன்னும் நீங்க வெக்கேஷனுக்கு ஒரு லீவ் கூட எடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் தானே வெக்கேஷனுக்கு பிரான்ஸ் போயிட்டு இப்போ வந்துரு, அவ்வளவுதான். நான் கேட்டு பாக்குறேன், அவனுக்கு விடுவானுங்களா தெரியல அப்படின்ற மாதிரி உங்க அக்கா பேசிட்டு இருக்க. பார்க் வந்து நைட் நடந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நைட் என்ன பண்ணிருப்பாருன்னா, நம்ம மெயின் வில்லன் இருக்காரு இல்லைங்களா, அதாவது நம்ம பார்க் கிட்ட 10 பில்லியன் கேட்டவரு. அவர் வந்து என்னப்பா 10 பில்லியன் ரெடி ஆயிடுச்சா? ஆனா சார், நான் உங்ககிட்ட 3 மாசம் டைம் கேட்டிருந்தேனே. அதெல்லாம் கரெக்ட் தான், ரெடி பண்ணிடுவேல. கண்டிப்பா சார். அதே மாதிரி சார், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா எல்லாமே நார்மல் ஆயிடும்ல, பழைய மாதிரி எங்களால விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு போன் வச்சிருவாரு. ஸோ பார்க்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அதனால தலையெழுத்து அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அப்படியே வந்துட்டு அவர் வந்து எங்கேயும் வெளியே போயிட்டு போகும்போது அவர் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் தலைவர், 10 பில்லியன் தானே, நான் ஒரு பையனை ஏற்பாடு பண்ணிருக்கேன், அவனை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து கார் ஓட்டினவர் நம்ம பார்க்கோட ஒரு ஹஸ்பண்ட் தான். அதாவது அந்த குழந்தையோட அப்பா இருக்காரு இல்லைங்களா, உண்மையான அப்பா, அவர் தான் ஓட்டிருப்பாரு. ஸோ அவர் வந்து அதெல்லாம் கேதர் பண்ணிட்டு நம்ம பார்க்கிட்ட சொல்லிருப்பாரு. பார்க்கா சரி அவனை வந்து நோட்டை விட்டுட்டேறா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு காலைல அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உட்காந்துட்டு இருக்க. அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கிறாங்க இல்லைங்களா, ஸோ இவங்க கலர் வந்து பிங்க். நம்மளுக்கு பெர்ஃபெக்டான கலர் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பேக்கேஜ்ல எடுத்து எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. சோ அப்போ அதெல்லாம் வந்து தாத்தா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு, சே இந்த அளவுக்கு இறங்கி நீங்க வேலை பார்க்கணுமாடா, இதெல்லாம் தேவைடா உங்களுக்கு, முன்னாடி கேங்ஸ் எல்லாம் இந்த ஆளுங்க நீங்க. டே கிளவா, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. அந்த எலெக்ஷன்ல மட்டும் அவன் தோத்துட்டான், உன்னை கொண்டுடுவான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏய் குழந்தை இருக்குப்பா, ஏன் பேர் இந்த குழந்தை முன்னாடி எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சமாளிச்சிட்டு இருப்பாரு. இங்க நம்ம பார்க் வந்துட்டு நம்ம ஜொங்குபி கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசுறது சொல்லிட்டு பாப்பாவோட காலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாரு. அப்போ வந்துட்டு அந்த தாத்தா கிட்ட பேசுறது வந்து அவனுக்கு கேட்காது இல்லையா, அதனால. அப்புறம் வந்துட்டு யாரோ வந்திருக்காங்க, அது வந்து அண்ணி வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இந்த பையன் ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருப்பான். அவன் வந்து அண்ணினே இவனே முடிவு பண்ணிட்டு இருப்பான். சோ அதனால அண்ணி உள்ள வாங்க, இல்ல நீங்களும் வெளியே வாங்கடா அப்படி சொல்லுவா. சோ அதனால இவனுங்களே வெளியே போய் பார்த்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் 4ல நிக்கிறதுக்காக 3 கேண்டிடேட் வந்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் யார் தெரியுதுங்களா, இந்த லேடி தான். இவங்க வந்து சண்டை போட்டு இருப்பா இல்லைங்களா, அந்த லேடி மிஸ் ஜாங். அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, அப்புறம் நம்ம ஹீரோ. சோ இந்த 3 பேரை தான் வந்துட்டு கேண்டிடேட் நிக்கிறதுக்கே வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ கமிட்டி செலக்ட் பண்ணதுனால இந்த 3 பேரோட போஸ்ட் போட்டிருக்குமா, அதை பார்த்துட்டு தாத்தா, ஆனா இதுல இந்த பொண்ணு வந்து ரொம்ப டஃப் கொடுப்பேன் நினைக்கிறேன், நேத்து கூட வந்துட்டு ரொம்ப வாய்க்கிலே பேசினா. டே கிளவா, நீ என்ன சொன்ன, எவ்வளவுமே வந்துட்டு இருக்க மாட்டாங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம் தானே சொன்ன, இப்பயே தேவையில்ல பேசிட்டு இருக்க. அப்படியேப்பா, ஆமாப்பா, இப்பயே நான் சொல்றேன், நீ ஜெயிச்சிடலாம், உனக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சீரியஸா வந்து எப்படி இவங்களெல்லாம் வந்து எதிர்த்து இந்த எலெக்ஷன்ல வின் பண்றது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹாரி வந்துட்டு அவங்க அக்கா வந்து பொட்டி கட்டி ஊரை விட்டு அனுப்புறா. ஏன்டி இப்படி பண்ற, ஏன் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் எப்படி பண்ணு? ஆமா, இப்ப நம்ம ஃபிளைட் டிக்கெட் வந்துட்டு கேன்சல் பண்ண முடியாதா, போய் தான் ஆகணுமா? ஏன் இப்படி பண்ற நீ? நான் தான் உனக்கு ஒரு வெக்கேஷன் புக் பண்ணிருக்கேன், ஏன் நீ அதை இப்படி பண்றியோ? அதெல்லாம் நீ கிடைக்காத, நீ போய் தான் ஆகணும் சரியா? என் தங்கச்சியை பார்த்தா எனக்கு இவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா, அக்காக்காக இவ்வளவு பண்றியாடி நீ அப்படி சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா என்ன மன்னிச்சிடுறி, நான் வந்து எல்லாமே செல்ஃபிஷா தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே தெரியுது, ஆனா என்ன மன்னிச்சிரு சரியா? நான் வந்துட்டு 2 வாரம் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் உன்னை ஒதுக்கி வச்சே ஆகணும். அதுக்கப்புறம் சரிடி, நான் பாய் நான் போறேன், பாய்க்கா. அதுக்கப்புறம் எப்படியாவது ஃபாரின் மாப்பிள்ளைய பார்த்து அங்கேயே செட்டில் ஆயிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனசாலே வந்து கதறிட்டு இருக்கா நம்ம ஹாரி. அப்புறம் இங்க ஒருத்தர் வந்து அபார்ட்மெண்ட் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாரு இல்லைங்களா, அதாவது அபார்ட்மெண்ட் நிலம் எல்லாம் எந்ததாண்டா, வெறும் ஒரு வீடு தானே நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தர் போட்டு அடி அடிச்சாரு இல்லைங்களா. அதாவது நம்ம லீ, அவர் வந்துட்டு இந்த பார்க்கு தான் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் 4க்கு. நீ நினைக்கிற? எனக்கு தெரியல சார், எனக்கு என்னமோ அவன் தான் கரெக்டா இருப்பான்னு தோணுது. ஏன்னா அவன் பீப்புளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது நம்ம ஸ்டைல இருக்குடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து லாரி எடுத்துட்டு வந்து, அதாவது சின்ன ட்ரக் மாதிரி இருக்கும், அது எடுத்துட்டு வந்து அங்க இருக்க ஒரு செடி நசுக்குவானா. அந்த செடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நட்டு வச்சேன்னு தெரியுமா?
அதோட வாலி திரும்ப ஒருத்தர் நசுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவர் பொங்கிட்டு இருப்பாரு ஒரு செடி நசுக்கிறதுக்கு. ரொம்ப பெரிய சைக்கோ வார்ப்பர் போல இருக்கு அவரு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம பார்க் வந்து அவரோட மொத்த குடும்பத்தையுமே கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நான் தான் பார்க், நான் தான் வந்து கேண்டிடேட் 3 டிஸ்ட்ரிக்ட் 4 நினைக்கிறேன், எல்லாரும் எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வந்துட்டு அவங்க வந்து ஓட்டு வாங்கிட்டு இருக்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சத்தமா இவங்க வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருப்பாங்க டான்ஸ் ஆடி. அதுல இவங்க குழந்தைனார் பண்ற தொல்லை வேற நம்ம ஹாரிக்கு தாங்காது. அண்ணா ஒரு மணி என்ன பண்றீங்க, வாங்க வாங்க நடுவு வாங்க டான்ஸ் ஆடுங்க தலையெழுத்துறா அப்படி சொல்லிட்டு அவனும் வந்துட்டு மாஸ்க் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அப்புறம் வந்துட்டு ஏன்னா இப்படி பண்றாரோ இவரு, இப்போ வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் போலீஸை கூப்பிட்டு என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துரும். நீங்க பாருங்க தேவையெல்லாம் பண்ணிட்டீங்க, இப்ப அதனால நம்மளால கேம்பெயினே பண்ண முடியாது, கேம்பெயின் பண்ணாம நீங்க எப்படி ஜெயிக்கிறது, வெயிட் பண்ணுங்க என் தலைவர் வந்து நடக்கிற ஸ்டைலே தெரியுது, நடந்து நிக்கும் போது கண்டிப்பா ஒரு சொல்யூஷனோட தான் நிப்பாரு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஆடு பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்க ஒரு வைரமுத்து மாதிரி ஒரு 10 அடி நடந்துட்டு அப்புறம் வந்துட்டு கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துருவாரு. என்னடா இவன் புசுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹாரி, இங்க பாருங்க எல்லாரும் வேஸ்ட், நான் போய் சொல்றேன்டா, நான் இதுக்குதான் சொல்யூஷன் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இங்க பாரு ஃபர்ஸ்ட் எனக்கு யார் இவன், பேரு நல்லால, சரி என்ன சொல்லியிருக்கான், நாங்க வந்துட்டு ஒரு ஸ்மோக்கிங் ரூம் ஒண்ணு கொண்டு வருவானா. இன்னும் ஸ்மோக்கிங் ரூம் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு தம் அடிக்கிறவங்களா கிடையாது. அப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல எவ்வளவு குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்கு, அந்த குழந்தைங்க இருக்கும்போது அவன் எப்படி ஸ்மோக்கிங் ரூம்ல கொண்டு வரலாம், ரொம்ப தப்பு, இதை வச்சு நான் ரிஜெக்ட் பண்றேன் போடா இங்க இருந்து அப்படி சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த லேடி என்ன போட்டிருக்கா, எனவே நம்ம ட்ரூ வேல்யூ அசெட் அபார்ட்மெண்ட் பக்கத்துல சப்வே கொண்டு வர போறாளா, இதெல்லாம் நடக்குது அதிகமா. அதெல்லாம் தெரியல, ஒரு காலத்துல எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவங்களே வந்துட்டு அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ் வந்து நடக்காது, அவன் வந்து சும்மா கொடுத்துருக்கா, ஃபேக் ப்ராமிஸ், கேன்சல் அப்படி சொல்லிட்டு அந்த லேடி கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் மிஸ்டர் பார்க் நீங்க என்ன போட்டிருக்கீங்க, இந்த அபார்ட்மெண்ட்காக உயிர் கொடுத்து வேலை பார்ப்பீங்களா, அப்படியா இன்னும் உயிர் கொடுத்து வேலை பார்ப்பீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க அதுக்கு, அதுக்கு எங்கிட்ட நிறைய பிளான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாரா. எல்லாருதுல தெரியுது ஒரு பிளான் கூட இல்ல சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துட்டு சொங்கன மூஞ்சியும் பரட்ட மண்டையும் இருந்து இவர் வந்து பிரசிடென்ட் ஆக போறாரா, மூஞ்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கழுவி ஊத்திட்டு இருப்பா. அந்த தாத்தா குள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அப்ப இவனுக்கு ஒரு கால் வர வருமா பக்கத்துல, அவனை பார்த்துட்டு டேய் மீட்டிங் நடக்கும்போது வந்துட்டு போன சைட்ல போன தெரியாது உனக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இவன் கால் எடுத்து பாஸ் நமக்கு வந்துட்டு பார்சல் வந்திருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். கீழே வந்து பார்த்தா லேடிஸ்ல வந்து சண்டை போட்டு இருப்பாங்க இந்த பார்சல் வச்சிருக்கவங்க கிட்ட. நாங்க எதுக்கா பே பண்றோம், நாங்க எவ்வளவு காசு கொடுக்குறோம், இந்த பார்சல் வந்துட்டு மேல அபார்ட்மெண்ட்ல இருந்து கூட கொடுக்க முடியாது அவங்களால, இப்படி கீழே கொடுத்துட்டு போறோங்க, இது எல்லாத்தையும் நாங்களே எப்படி தூக்கிட்டு போறது அப்படி சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்க. சே இவங்களை பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்னதான் வந்து இவ்வளவு காசு கொடுத்தோமே இவங்களோட பார்சல வாங்க முடியல. ஆனா நீங்க வந்து டெலிவரி சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு ட்ரக் வந்துட்டு எப்படி உள்ள பார்க்கிங் லாடு கொண்டு போவாங்க, அதுவுமே கஷ்டமா தான் இருக்கு. சோ ரெண்டு பக்கமும் கஷ்டப்படுறாங்கப்பா அப்படி சொல்லிட்டு தாத்தா பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு பாட்டி வந்து ஒரு பார்சல கஷ்டப்பட்டு தூக்க முடியாம தூக்கி போயிட்டு கீழே விட்டுருவாங்களா, அதை பார்த்துட்டு நம்ம பார்க் வந்து அதை தூக்கிடுவாரு. அதை தூக்குறோடனே 4 லேடிஸ் வந்துட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா, அதை நம்ம ஹாரி நோட் பண்ணிடுவா. அதனால இங்க பாருங்க பார்க், இதுதான் நம்மளோட கரெக்டான டைம், நீங்க இதை வச்சுதான் வின் பண்ண போறீங்க, என்ன சொல்ற, ஆமா இங்க பாருங்க எல்லாருமே பாருங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சோ இந்த டைம்ல நம்ம தான் வந்துட்டு இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நம்ம யாருன்னு காமிக்கிறோம், எலெக்ஷன்ல வின் பண்றோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு வீட்டுல வந்து பார்சல் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம பார்க்குக்கு வந்து பயங்கர கவனிப்பா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுக்கறது என்ன, இந்த பக்கம் நம்ம தாத்தாக்கு வந்துட்டு வாழைப்பழம் ஊட்டுறது என்ன, சாப்பாடு ஊட்டுறது என்ன அப்படி சொல்லிட்டு பயங்கர கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. எல்லாருமே போகும்போது போற போக்குல கேண்டிடேட் நம்பர் 3 மறந்துடாதீங்க பார்க்கு கோட் போடுங்க, போடுறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே சூப்பரா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு 3 ஆன்டிஸ் உட்காந்து இந்த பார்க் என்னமா வந்துட்டு வேலை பாக்குறாருப்பா, கண்டிப்பா அவர் தான் கரெக்டா இருப்பாரு பிரசிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ் ஜான் வந்தவங்க, இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் எலெக்ஷனுக்காக சும்மா பண்றது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி பண்ணுவ போறான், அதெல்லாம் பண்ண மாட்டா, சோ அதனால அவனை மட்டும் நம்பாதீங்க, மத்த கேண்டிடேட்ல இருக்காங்க பாருங்க அவங்களும் சேர்த்து நம்புங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரி பாக்குறோம் அப்படி சொல்லிட்டு அந்த லேடிஸ் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுவாங்க. நம்ம ஜாங்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவன் தேவையெல்லாம் பண்றானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எங்க ஹாரி வீட்டுக்கு வந்தவ, என்னது சமைச்சிருக்கீங்களா, இவ்வளவு யார் சமைச்சது, நான் தான் அண்ணி அப்படி சொல்லிட்டு அங்க வந்து அப்படி சொல்லுவாரு. ஓகே நல்லாவே சமைச்சிருக்கீங்க போல இருக்கே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மருமகளை எங்க உட்காருமா,
அம்மா இங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால இவ ஆப்வியஸ்லி என் பையன் கூட போய் உட்காருவாளா, அதை பார்க்கும்போது தாத்தா கடுப்பா இருக்கும். அப்புறம் வந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணி இந்தாங்க இந்த சாப்பாடு வச்சுக்கோங்க, பத்தலைன்னா இது வச்சுக்கோங்க. என்னது இதுவே பத்தாதா? பத்தலைன்னு சொல்றேன் அண்ணி அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான். சரி பார்க் நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிடலையா நீங்க? இல்ல எனக்கு இது போதும். எக்ஸ்பிரஸோ, ச்சே என்ன டேஸ்டோ. சரி வாங்க சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த குட்டி வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த மீனை வந்து இது பண்ணிட்டு இருப்பான், குத்திட்டு கிடப்பான். அவங்க அப்பா கூட அந்த மீனை வந்து எப்படி சாப்பிட தெரியல, அவரும் வந்து அந்த மாதிரி குத்திட்டு கிடப்பாரு. அதை பார்த்த நம்ம ஹாரி வந்துட்டு, இங்க பாருமா அதை நீங்க அப்படி சாப்பிடக்கூடாது, இது வந்து இப்படி சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு மீனை ஃபர்ஸ்ட் வந்து முள்ளு தனியா எடுத்து அப்புறம் ஃப்ளஷ் மட்டும் எடுத்து பாப்பாக்கு வைப்பா. அதை பார்த்த அந்த குட்டி, அம்மா சூப்பர் நீங்க தான் எப்பவுமே கிரேட், அங்க பாரு அம்மாக்கு வந்து இந்த மாதிரி புகழ்ச்சிலாம் பிடிக்காது புரியுதா. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்துட்டு எப்பவுமே சக்சஸ் ஆகுறதா பிடிக்கும், ஏன்னா எனக்கு இந்த ஃபெயிலியர் பக்கம் நான் போக மாட்டேன், அதனால என் கூட இருக்கவங்களும் எப்பவுமே நான் வின் பண்ணதான் வைப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க் பார்த்து பேசிட்டு இருப்பா. பார்க் அதெல்லாம் கேட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த அபார்ட்மெண்ட் மேல கிரேஸ் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா நம்ம லீ, அவர் வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, அது பசில் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரோட ப்ராஜெக்ட் ஒன்று, அதாவது வேற ஒரு ப்ராஜெக்ட் அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு யாரோ அப்ரூவ் பண்ணல அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். சரி நம்ம ஃபிஷிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கூட்டி ஃபிஷிங் போயிருப்பாரு. அங்க போய் பார்த்தா 3 மினிஸ்டர் கூட நார்மலா தான் பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்து அந்த மினிஸ்டர் எல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எவ்வளவு தைரியம் தான் நீங்க வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்க மாட்டீங்கடா அப்படி சொல்லிட்டு மினிஸ்டர் கூட பார்க்க வந்து ஆள் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அவனுங்களும் பயந்து சரிடா உனக்கு வந்து அந்த அப்ரூவ் தானே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவர் ரொம்ப பெரிய ஆளா சொசைட்டில என்னன்னே தெரியல, ஆனா இவருக்கு வந்து பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அது மட்டும் இப்ப தெரியுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க வந்து இவங்களோட டெலிவரி சர்வீஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்போ ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டெலிவரி எல்லாம் பண்றதுலாம் எனக்கு ரொம்ப சரிப்பட்டு வர மாட்டேங்குது, நீங்களும் ஒழுங்கா டெலிவரி பண்றீங்களா இல்லையா, என்னோட பார்சல் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்புறம் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்துட்டு பெரியசா நான் வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்ல கொடுப்பேன் புரியுதா. அண்ட் அப்புறம் நீங்க வந்து லிஃப்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது, லிஃப்ட்ல எங்க கரண்ட்ல ஓடுது அப்படி சொல்லிட்டு அதனால வந்து ஓவரால் ரூல்ஸ்ல போட்டுட்டு இருக்க, யாராலுமே பேச முடியாது. அப்ப நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவங்கள போய் எதிர்த்து கேட்கலாம் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற டைம்ல நம்ம ஹீரோ தடுத்துட்டு, இல்ல இல்ல அவரு ஒரு ஓட்டர் தான், நம்ம அவர் எடுத்துட்டு பக்கச்சிக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. சோ அதனால எல்லாருமே வந்துட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் அன்னைக்கு டே ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு, அதுவும் லிஃப்ட் கூட எல்லாம் டெலிவரி பண்ணிருக்காங்க இல்லையா, எல்லாரும் அவங்க கால் வலி கை வலி சொல்லிட்டு படுத்து கிடப்பாங்க. அப்புறம் அபார்ட்மெண்ட் ஃபுல்லா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு அவங்க டெலிவரி எல்லாம் வந்து பார்சல் எல்லாம் இப்படி ஆயிருக்கு, எல்லாமே ஸ்பாயில் ஆயிருக்கு, இந்த அபார்ட்மெண்ட் கேண்டிடேட் 3 எல்லாம் நம்பாதீங்க, அவன் வந்து வேணும்னு ஃபேக்கா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கும். என்னடா இது இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்தா யாரு இந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுது, என்னடா பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதுல ஒரு ஆள் என்ன சொல்லுவானா, இது எனக்கு எங்க டெலிவரி பண்ண தெரியும் பாஸ் அப்படி சொல்லுவான். பார்த்தா அது நம்ம ஜானோட இடம் தான். ஸோ அதனால வந்து ஜான் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. ஸோ அதனால செக்ரட்டரி அதாவது நம்ம மேனேஜர் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த மேல பண்றீங்க, ஏய் நான் பண்ணலையா, நிஜமாலே நான் பண்ணவே இல்லையா, நான் எனக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, இங்க பாருங்க நீங்க தான் வந்துட்டு நம்ம பார்க் மேல இருக்க பொறாம இப்படி பட்டிக்க, ஏன் நான் சொல்றது புரிஞ்ச மாட்டீங்க, நான் பண்ணலையா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலும் வந்து மேனேஜர் புரியாம வந்து இல்ல நீங்க தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு கன்ஃபார்மா பேசிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைகள் எப்படி போயிட்டு இருக்குமா. அப்புறம் நம்ம பார்க்கும் ஹாரி ஒண்ணா நடந்து போயிட்டு இருப்பாங்களா. சரி நம்ம வந்துட்டு 4 பேர் முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி காமிச்சுக்கணும், நான் கை நீட்டுறேன் நீ பிடிச்சுக்கோ. அதெல்லாம் சரிப்பட்டு வராங்க. ஏமா நீங்க ப்ரொஃபஷனல் சொன்னீங்க, ஆனா ஒண்ணு எனக்கு சொல்லிடுறான்டா அப்படி சொல்லிட்டு அவளும் வந்துட்டு பிடிக்காம அப்படி ஓரமா அப்படி பிடிச்சிட்டு நடப்பா. ஆனா வந்து 2 பேரும் அப்படி போயிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை போட்டு அடிச்சிட்டு இருப்பான், அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் ரெசிடென்ட் செக்யூரிட்டி கார்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அது பார்த்துட்டு மாறி என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் ரொம்ப தப்பு பண்றான், நான் போயிடுன்னு கேக்குறேன். இங்க பாரு நீ போக கூடாது, என்னதான் ஆனாலும் அவர் நம்மளுக்கு ஒரு ஓட்டு போடுறவரு, நம்ம அவர் அப்படி பண்ணக்கூடாது, என்ன நீ லூசா நீ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நீ போ கிளம்பு கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவளை வழிகாட்டாயமா வந்துட்டு டாக்ஸில ஏற்றி அனுப்பி விட்டுருவாரு. அப்ப இங்க வந்தவரு அவனை போட்டு அடிச்சு போட்டு மறுபடியும் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படி சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாரி வந்து லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிட்டு தான் இருப்பா. பரவாயில்லையா இவனுக்குள்ளேயும் ஏதோ மனசுலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து போயிருப்பா. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவங்க டெலிவரி பண்றதுக்காக போயிருப்பாங்களா. ஆனா வந்து அங்க இருக்க லேடிஸ்ல வந்து இவரை பார்த்து பயந்து பயந்து போயிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க. அப்புறம் தான் வந்துட்டு அந்த நியூஸ் வந்து லீக் ஆயிருக்கும். என்னன்னா இவங்க வந்து அந்த லேத்த ஒருத்தரை போட்டு அடிச்சிருப்பாரு இல்லைங்களா, அது வந்து நியூஸா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் பயங்கரமா. இந்த மாதிரி வந்து இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கான், இவனாலாம் வந்து எப்படி பிரசிடென்ட் ஆக்குறது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு அவள் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அந்த கோவத்துல நம்ம ஹாரி போட்டு கத்திடுவாரு, எல்லாம் உன்னாலதான், நீ சொன்னதுனாலதான் எல்லாமே இப்படி நடந்துருச்சு, ஏன் நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும் அவளுக்கு. கரெக்டா இவருக்கு ஒரு கால் வருமா, போலீஸ் பேசுவாங்க. ஸோ அதனால இவரும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா இவங்க அப்பா வந்துட்டு, அதாவது வளப்பாப்பா இருப்பாரு இல்லைங்களா, நம்ம யங் மேன், அவர் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. ஸோ அதனால இவரும் என்னையா ஏன் அப்படி பண்ற, நான் தான் உன்னை அப்பவே மருந்தெல்லாம் எடுத்துக்க சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஆனாலும் அவங்க அப்பா வந்துட்டு, எனக்கு ஒண்ணு இல்லடா மகனே, நீ ஒண்ணு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இங்க இவங்க எல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றது, நம்ம இன்னைக்குதான் எலெக்ஷன் டேட் வேற, இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி நியூஸ்ல வேற ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, அவன் எப்படி ஜெயிப்பாலும் மாட்டானு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாரும் கவலைப்பட்டு இருப்பாங்க. அதுல இவருக்கும் கேட்கும், இவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு, இப்ப வந்து குடிய முடிஞ்சு போச்சு, இப்ப உள்ள உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா, அதெல்லாம் பாத்துக்கலாம், வெளியே வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கத்திரி கடப்பா காட்டு கத்து, உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. வெளியே இருக்கவங்க எல்லாம் ஏமா அமைதியா இருமா அப்படின்ற மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படியே ஓர பண்ணிட்டு இருக்காங்க. 6 மணி ஆயிடுச்சு, நான் கிளம்ப போறேன், என்னையா பேசிட்டு இருக்கா இவ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. சரி, இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டைம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு சென்ட்ரலைஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் 1ல யார் செலக்ட் ஆனா, டிஸ்ட்ரிக்ட் 2ல இவர் செலக்ட் ஆயிருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் 3ல அப்புறம் இவரு, டிஸ்ட்ரிக்ட் 4ல பார்க் செலக்ட் ஆயிருக்காரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்க செலக்ட் ஆயிட்டாரு அப்படி சொல்லிட்டு இங்க அந்த குட்டிவாடு வந்து குதிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் ஏய் கேட்டீங்களா கேட்டீங்களா, பார்க்கா பார்க்கா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க, அவரு வெளியே வந்தாரு, ஆமா நானும் கேட்டேன் பார்க் தான் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாரும் துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க இன்டர்நெட்ல என்ன ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னா, இந்த மாதிரி வந்து அவரு வேணும்னே எல்லாம் அடிக்கல, அவர் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சாரு அந்த டெனன்ட், அதனாலவே வந்து இவர் வந்து மணி கேட்க சொன்னாரு, அதுல என்ன தப்பு இருக்கு, நானும் செக்யூரிட்டி கார்டு தான், இந்த அபார்ட்மெண்ட்காக நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம், எங்களை வந்து இதுக்கு சம்மந்தம் மேல ஒருத்தர் வந்து அடிக்கிறோம், அதை அடிச்சது தப்புன்னு சொல்லிட்டு தட்டி கேட்டதுதான் அவரு ஒன்னும் தப்பு எல்லாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு ஆர்டிகல் மாதிரி வந்துட்டு போட்டிருப்பாரு. அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டதா அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் தான் ரியல் ஹீரோ, இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாம நாங்க வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ஸா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் படிச்சுட்டு சந்தோஷமா வந்துட்டு துளி குதிச்சுட்டு இருப்பாங்களா. நம்ம பார்க்கும் நம்ம ஹாரி வந்துட்டு அந்த சைலண்டா பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம பார்க்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமாட்டும் கூட வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. எந்த அளவுக்கு ஆர்வமா படிச்சுட்டு இருக்காருன்னா, நைட்ல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காரு. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க guys. நம்ம பார்க் நினைச்ச மாதிரியே வந்துட்டு இப்ப பிரசிடென்ட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம போக போக எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நாளை பார்க்கலாம் வேற எபிசோட். அது ஸ்டே டியூன்.